கைஸ் தேன் கூட உங்களுக்கு எடுக்க தெரியுதா? தெரியுது பாருங்க தேன் கூடு. உண்மையான தேனா கைஸ்? தேன் எடுப்பாங்களா இதுல இருந்து? குட்டி சீதா கீழே வந்து கிடக்கான். நம்ம இவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம். பாத்தீங்களா கொத்து கொத்தா கிடக்கு. உங்களுக்கு தெரியுதா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி ஊரில் இருக்கேங்க. ஸோ சில பல வேலைக்காண்டி எங்கள் சித்தி ஊருக்கு நான் வந்திருக்கேன். எங்கள் சித்தி வீட்டில் பார்த்தீங்கன்னா கிராமம்தான், ஆனால் அங்கே தோட்டம் சூப்பராக இருக்குங்க. மாங்காய் மரம், கருவேப்பிலை மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவ்வாப்பழ மரம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நவ்வாப்பழ மரம். இப்போ செடிகளை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். அங்கே பார்த்தீங்களா ஜஸ்ட்டாக வந்து அவங்க சித்தி, இந்த சித்தியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சித்தி கூட விளாண்டுட்டு இருக்கா. நம்ம ஒரு மரத்தை பார்க்கலாம். இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே செடி ஆரம்பிக்கு கைஸ். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படி போய் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வரைக்குமே செடி தான். இப்போ இந்த செடிகளோட ஸ்டோரியை நம்ம சித்திகிட்ட போய் கேட்க போகிறோம். இந்த வீட்டு வாங்க, 2 சித்தி மாம்பழம் கொடுக்கலாம். நம்ம கொஞ்சம் குழுன்னு இருக்கிறத பார்த்துக்கூட செடியோட ஸ்டோரி கேட்க போகிறாங்க. வாங்க கேட்கலாம். வாங்க. இது வீட்டோட முன்னாடி இவ்வளோ செடி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது என்ன மரம்பா? சவுண்டா சொல்லு. மாமரமா? இது வச்சு எத்தனை வருஷம் இருக்கு? மாங்காய் அதுவும் போட்டுச்சா? மாங்காய் போட்டுச்சு இப்பதான் 7 வருஷம் கழிச்சு இப்பதான் போட்டுச்சு. 7 இயர்ஸ் ஆயிடுச்சாங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? 7 இயர்ஸ் கழிச்சு மாங்காய் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன கண்ணுலாம் இருக்கு. பெரிய மரம் பார்த்தீங்களா? மேலே கருவேப்பிலை மரம். கருவேப்பிலைக்கு பஞ்சுமே இல்லை. கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை தோசைப்பொடி, இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தண்ணி பைப்பு, தினமும் தண்ணி வந்துடும். வெளியெல்லாம் போய் எடுக்க வேண்டாம். இது என்ன செடி? அது ஒரு அளவுக்கு பூச்செடி நினைக்கிறேன். என்ன பூன்னு தெரியல. இன்னும் பூ பூக்கல. குட்டி கருவேப்பிலை, அடுக்குமல்லி கைஸ். இதுக்கு பேர் தான் அடுக்குமல்லி. எங்கள் வீட்டில் இருந்துச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லும் மரம் தான் கைஸ். இங்கேருந்து சுற்றி சுற்றி அங்கே வரைக்கும் இருக்குது. இது பார்க்கலாம். இது என்னது? துளசி. எப்படி பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இது என்னது? செம்பருத்தி. செம்பருத்தி கொஞ்சம் தண்ணி போடுங்க, வாடி போயிருக்கு. செம்பருத்தி சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா துளசி அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு கருவேப்பிலை இருக்குது. மாதுளை செடியை பாருங்கள், நல்லா பூலாம் பூத்துருக்கு பாருங்க. சகப்பா பூ பூத்துருக்கா. இதான் மாதுளை செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன செடி? சப்போட்டா. சீதா காய்ஸ். இங்கே பாருங்க சீதா மரத்தை. வா, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் இந்த மாதிரி வீட்டில் 4 செடிகள் வச்சோம்னா குழுன்னு காற்றுகள் குழுன்னு வரும். இது என்னது? பெருசாக ஒரு மரம் இருக்குது. இதுதான் கைஸ் இந்த வீட்டோட அழகே. பாருங்க எவ்வளோ கட்டி நல்லா சூப்பராக காற்று பார்த்தீங்களா எப்படி அடிக்கணும் காற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இங்கேயும் இதே மாதிரி ஒரு பெரிய மரம். இது புங்க மரமா? புங்க மரமா கைஸ்? 2 புங்க மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க, சிண்டெக்ஸுக்கு பின்னாடி ஒரு செடி இருக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பப்பாளி வச்சுருக்காங்க பாய் கைஸ். இங்கே பார்த்தீங்களா தண்ணி நான் போகிறதுக்கு இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. இது பப்பாளி தானே? இப்போ தான் குட்டி பப்பாளி வந்துட்டுருக்கு கைஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள், குட்டி பப்பாளி. இதான் பப்பாளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மருதாணியம். நம்ம ஒரு இலையை பிடுங்கி நசுக்கி பார்க்கலாம் ரெட் கலரில் ஆகுதான்னு. பார்த்தீங்களா? இது ஃபுல்லுமே மருதாணி செடி. செடி தான் சொல்லணும். மருதாணி மரமா மருதாணி செடியா தெரியாது. நீங்கள் ஏதாவது பேர் சொல்லுங்க கைஸ். இங்கே பாரு, இங்கே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. வெயில் கொஞ்சம் காஞ்சிட்டு இங்கே ஒரு பப்பாளி மரம். இந்த மரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் கைஸ். என்ன மரம் சொல்லுங்க? குட்டி நெல்லிக்காய் மரம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? என்னைக்கு இது நெல்லிக்காய் போட்டிருக்கா இது வரைக்கும்? ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஒரு நெல்லிக்காயில். இது எப்போ கொத்து கொத்தாக காய்க்குன்னு தெரில. காய்ச்சிச்சுன்னா ஜாம், அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகா அப்படின்னு போகலாம். இது பின்னாடி என்ன ஒரு கொடி மாதிரி இருக்குது? இது என்னது? அது அந்த முள்ளு வயலட் கலர்ல ஒரு மருந்து செடி. வேற டீலாம் போடுவாங்களா வயலட்? இது பேர் என்ன? கொடி. தூதுவளை.
தூதுவளையா எங்கள் சித்தி வந்து அது வந்து சிம்பாலிக்காக துப்பி காட்டுறாங்க. இது என்னது? கொய்யாக்கா. கொய்யா மரம் பார்த்தீங்களா? இலைய பத்தலே சாப்பிடுவோம்ல இலை. இங்கே பாரு, இதுல என் ஃபேஸ் தெரியுது ஒன்று தெரியுதா? இந்த நல்ல இந்த சைடு. ஆமா ஆமா தெரியும். நம்ம இது சாப்பிடுவோம்ல புளி. ஆமா, இந்த இலை ஒரு இலைய பறிச்சு இந்த இலையா பறிக்கணும் கைஸ். ஆமாம், இலையா இருக்கு பாருங்க. இந்த இலைய பறிச்சு உப்பு புளி பார்த்தீங்கன்னா, இதுவும் கருவேப்பிலை மரம் தான் அங்கே வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் உள்ள சீத்தா, இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சீத்தா. மிளகு கருவேப்பிலை. அப்புறம் இது வந்து வேப்ப மரம். கைஸ் அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கு, நம்ம அதை எடுக்காமட்டோம் பாருங்க. இதுதான் தென்னை மரம். தென்னை இந்த இதெல்லாம் இது பண்ணி விட்டுருக்கீங்க என்ன, கட் பண்ணி. இதை காணும். இளநீ இந்த மரம் தான் நிழல் கொடுக்கு. வேப்ப மரம் இந்த எங்கனாலுமே ஃபேமஸ் தான். அடுத்து வாங்க, இங்கே தான் பெரிய தோட்டமே இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். இது என்ன மரம்? சீத்தாப்பழம். இது பூ போட்டிருக்க மொட்டா. இங்க பாருங்க, இந்த பூ பூத்திருக்கு. ஓ அது லெமனா? சீத்தா ஏதாட்டு கிடக்கான்னு பார்க்கலாம் வாங்க. சீத்தா, ஹலோ, சீத்தா மரத்துக்குள்ள நாங்கள் இல்லை லெமன் பூ தான் பூத்துருக்கு. இங்கே பாருங்க லெமன். வாவ், ஒரு லெமன் நம்ம 10 ரூபாய்க்கு வாங்குறோம் guys. சென்னையில் 10-15 ரூபா ஒரு லெமன். இங்கே பாருங்க guys, லெமன் ஜூஸ் எங்கள் சித்தி மரத்துலேயே காய்ச்ச லெமனில் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட லெமன் ஜூஸ். கூலிங்கா சூப்பராக இருக்கு guys. எங்க பார்த்தீங்களா, கொத்து கொத்தாக கிடக்கு. உங்களுக்கு தெரியுதா? ரவுண்ட் ரவுண்டா எல்லாமே இந்த மரம் தான் guys. ஏசப்பா, வாங்க தேன் கூடு இருக்கான், போயிடலாம். அதை நம்ம கலைக்க வேண்டாம். இங்கே பாருங்க, குட்டி சீதா கீழே வந்து கிடக்கான். நம்ம இவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்தோம், கீழே கிடக்கான். வாங்க அடுத்து நம்ம பெரிய மரத்துக்கு போகலாம். இது என்னது நடுவில்? சீத்தா. நிறைய சீத்தா இருக்கு கைஸ். இது ஒரு சீத்தா. இது வந்து எலுமிச்சையில் ஊறுகாய் போடலாம், எல்லாமே நம்ம போடலாம், ஜூஸ் போடலாம். அடுத்து வாங்க இப்படி மாதுளை பழுத்து கீழே தொங்குது பாருங்க காய்ஸ். தெரியுதா உங்களுக்கு? மாதுளை தான் சூப்பராக இருக்கு. ஏன் இது வந்து இப்படி சாயுது மாதுளை செடி? அப்படிதான் போகும். நவ்வா பழத்தை பாருங்க, எத்தனை வருஷம் நவ்வா பழத்தை பாருங்க காய்ஸ். 4 years ஆயிடுச்சு. இந்த பாத்தீங்களா, தெரியுதா? இது ஃபுல்லுமே நவ்வா பழம் தான். நான் கீழே விழுந்திருக்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்க கைஸ், நவ்வா பழத்தை பார்த்தீங்களா? நல்ல பிங்க் கலர்ல இருக்கும் கைஸ். தெரியுதா? இந்த தெரியுது பாருங்க, நல்ல பிங்க் கலர்ல நல்லா பழுத்து போய் இருக்குது. நம்ம விழுந்ததுலாம் எடுக்கலாம். தேன் கூடா? இந்த இதை கழுவுங்க. ஏம்மா, உண்மையான தேனாவா? தேன் எடுப்பீங்களா? ஆமாவா கைஸ்? தேன் கூட உங்களுக்கு எடுக்க தெரியுதா? தெரிய மாட்டேங்க வீடியோல கைஸ். தான் தெரியுது பாருங்க தேன் கூடு. உண்மையான தேனா கைஸ்? தேன் எடுப்பாங்களா இதுல இருந்து? சும்மா இருந்துச்சா? இது ரியலான தேன் எடுத்திருக்காங்க. எப்படின்னு பாருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்க பாருங்க கைஸ், ரியலான தேன். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேன் கூடுல இருந்து எடுத்த ரியலான தேன் கைஸ். இப்போ அதோட சாப்பிடணுமா? கொஞ்சம் தேன் மட்டும் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது. கொஞ்சோண்டு பாருங்க. வேற லெவல் காய்ஸ், வேற லெவல்.
தஷ்ராக்கெலாம் கொடுக்கலாம் போல் இந்த தேன் சூப்பராக இருக்கு.